ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரு ராஜி பேசுகிறேன். இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து இது வரைக்கும் 13 பாகம் சொல்லியிருக்கேன். இது 14ஆம் பாகம். போன பாகத்தில் அர்ஜுனோட அம்மா யசோதாவும் ஒரு புடவையை செலெக்ஷன் செஞ்சாங்க. அந்த புடவையை அவந்திகா எடுத்துக்கிட்டாங்க. அதிலிருந்து நான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த சமயத்தில் கடையில் வேலை செய்தவர் வேறொருவர் இருந்ததுனால அவர் அவந்திகா எடுத்த புடவைக்கும் அவளின் தோழி மாலா எடுத்த புடவைக்கும் பில் போட்டு தந்து விட்டார்கள். இருவருமாக அந்த கடையை விட்டு வெளியே செல்லும் சமயத்தில் யசோதா அவர்களை பார்த்தாள். ஏ பொண்ணே நில்லு என்று அவந்திகாவை பிடித்து நிறுத்தினாள். அவந்திகா யசோதாவை பார்த்தவுடன் பயந்தே போனாள். என்னாச்சு மேடம், நான் இப்போ உங்ககிட்ட எந்த தப்பும் பண்ணலையே என்று பயந்து கொண்டே பேசினாள். ஏம்மா, தப்பு பண்ணால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசணுமா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லை, பயப்படாத. ஆமாம், உன் பேர் என்ன? 2 வாட்டி நம்ம சந்திச்சும் கூட உன் பேரை நான் கேட்கவே இல்லை. அதனால தான் உன் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கூப்பிட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே யசோதாவின் பார்வை அர்ஜுன் வைத்துவிட்டு சென்ற புடவை அந்த டேபிள் மேல் காணாமல் திகைத்து போனாள். உடனே அவந்திகாவை மறந்து போய் வேகமாக அந்த டேபிளை நோக்கி சென்றாள். உடனே அவந்திகாவின் தோழி மாலா, அவந்திகா நம்மளுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாம் வா என்று கூறி அவந்திகாவை இழுத்து கொண்டு சென்று விட்டாள். ஏன்பா, இங்கே ஒரு புடவை செலெக்ஷன் பண்ணி வச்சிருந்தனே, எங்கே காணோம் என்று கூறி பதட்டத்துடன் புடவையை தேட ஆரம்பித்தாள் யசோதா. என்ன புடவை மேடம் என்று அந்த கடைக்கார பையன் கேட்க புடவையின் கலரையும் டிசைனையும் யசோதா கூறினாள். சாரி மேடம், இப்போது 2 பொண்ணுங்க வெளியே போனாங்கல்ல, அதில் ஒரு பொண்ணு தான் அந்த புடவையை வாங்கிட்டு போனாங்க என்று கூறினான். என்ன? யார் அவங்க? எங்கே? கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு யசோதா சத்தம் போட்டுக்கிட்டே அங்கே போய்கிட்டு இருந்த பெண்களை பிடித்து நிறுத்தி யார் புடவையை எடுத்தது என்று விசாரித்து கொண்டிருந்தாள். யசோதாவின் உள்ளம் மிகவும் படபடப்பாக அடிக்க ஆரம்பித்தது. ஐயோ கடவுளே, என் பையன் முதலாக அவன் பொண்டாட்டிக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கின புடவை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க என்று மிகவும் வருத்தப்பட்டு கவலையோடு அந்த புடவை யார் எடுத்திருப்பார்கள் என்று அங்கு இருந்தவர்களை விசாரிக்க ஆரம்பித்தாள். யார் எடுத்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. அங்கு இருந்தவர்களும், என்ன மேடம் எங்களை வந்து கேட்குறீங்க, நாங்கள் எந்த புடவையும் பார்க்கலையே, நாங்கள் இப்போ தான் தேடிட்டுருக்கோம், இந்த புடவையா பாருங்க என்று அவர்கள் வாங்கிய புடவையை காட்டினார்கள். அதில் எந்த புடவையும் யசோதா தேடி பார்க்க அவள் எதிர்பார்த்த புடவை அதில் இல்லை. கடைக்காரரிடம் சண்டை போட ஆரம்பித்தாள். அப்போது முதலில் இருந்த அந்த கடைக்கார பையன் வந்து மன்னிப்பு கேட்டான். முதல்லையே பில் போட சொன்னார்கள், நான் தான் ஏதோ ஒரு அவசர வேலையாக வேறு பக்கம் சென்று விட்டேன், என் மேல்தான் தப்பு என்று கூறினான். அந்த கடையின் முதலாளியும், இருங்க அவசரப்படாதீங்க, இங்கே இருக்கிறவங்க தான் யாருன்னா வாங்கியிருப்பாங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யசோதாவை சமாதானம் செய்தான். நிறைய பெண்கள் வந்துட்டு போனதுனால அந்த புடவையை எடுத்து போனவர்கள் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்று தான் கூறினார்கள். ஆனால் யசோதா விடவில்லை. என்ன ஆனாலும் சரி, அந்த புடவையை வேறு யாரும் தொடவும் விடமாட்டேன், கட்டவும் விட மாட்டேன். முதல்ல நீங்கள் கேமராவை செக் பண்ணுங்கள், சிசிடிவி கேமராலாம் எடுத்து பாருங்கள். டே தம்பி, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு காட்டு என்று கூறினாள்.
சிசிடி கேமராவில் பார்த்து கொண்டே வந்ததில் அவந்திகா அந்த புடவையை எடுத்ததும் பில் போட்டதும் யசோதாவிடம் பேசி கொண்டிருந்ததும் கேமராவில் நன்கு பதிவாகியிருந்தது. மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் எடுத்திருக்கா, நீங்களே போய் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, எங்களை ஆளை விடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டார்கள் முதலாளியும் அந்த கடை பையன்களும். ஆனால் யசோதாவுக்கு இந்த தடவை கோபம் எதுவும் வரவில்லை, சந்தோஷம்தான் வந்தது. என்ன இந்த பொண்ணு திரும்ப திரும்ப கரெக்டாக என் பையன் விஷயத்திலே வரான், ஒருவேளை அர்ஜுன் சொல்கிற மாதிரி எனக்கும் அர்ஜுனனுக்கும் கடவுள் காட்டுற பொண்ணு இவதானா? ஆடாடாடா, கடைசி வரைக்கும் அவ பேரை கேட்காம போயிட்டேனே என்று புலம்பிக் கொண்டே வீட்டிற்கு வந்தாள் யசோதா. இப்போ அர்ஜுன் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது என்று பயந்து கொண்டே இருந்தான். கடையில் இருந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு போன் வந்தது. அந்த இடத்திற்கு சென்று பார்த்ததில் ஒரு வாலிபன் மிகவும் படுமோசமான நிலையில் பிணமாக இருந்தான். அவன் உடலில் மேல் போர்த்திருந்த வெள்ளை துணியில் ஐ என்று எழுதப்பட்டிருந்தது. சுபாஷும் அவனிடம், அர்ஜுன், இதோட கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ மறுபடியும் இந்த கொலை நடந்திருக்கு என்று கூறினார். அர்ஜுனனும் அந்த துணியை வழக்கம் போல் எடுத்துக்கொண்டு அந்த டெட் பாடியை நன்றாக செக் செய்துவிட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பினான். கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் முன்பு அர்ஜுனனும் சுபாஷும் அமர்ந்திருந்தார்கள். கமிஷனரும் அர்ஜுனனை திட்டி தீர்த்தார். அர்ஜுன், இது 4வது கொலை. இப்போவே பேப்பர்காரங்களும் சரி, டிவி நியூஸ்காரங்களும் சரி, ஏன் பொதுமக்கள் கூட ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சு. ஆனால் நீ இன்னும் எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிற. உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா சொல்லு, நான் வேற ஒருத்தரை வச்சு விசாரிக்கிறேன். நீ முன்ன மாதிரி இல்லை அர்ஜுன், ரொம்பவே மாறிட்ட. உன் கவனம் எல்லாம் இப்போது வேற எங்கேயோ போய் மொத்தமாக அடங்கிடுச்சு. அதனால தான் அந்த மயக்கத்தில் தான் உன்னால் இப்படி பொறுமையாக இருக்க முடியுது. போ இங்கேருந்து, என் கண் முன்னாடி நிற்காத, கெஸ் லாஸ்ட் என்று கத்தினார் கமிஷனர். சார், என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க என்று சுபாஷ் கேட்டுக்கொண்டே இருக்க அர்ஜுன் கோபமாக அந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியே சென்றார். அர்ஜுன், அர்ஜுன் நில்லு என்று சுபாஷ் கூப்பிடவும் திரும்பி பார்க்காமல் தன் வீட்டிற்கு வந்தான் அர்ஜுன். தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். அர்ஜுன் வந்தவுடனே புடவை பற்றி கேட்பான் என்று எதிர்பார்த்தால் ரூமுக்கு போயிட்டான். சரி, அவனாக கேட்கும் வரை நாம் வாயை திறந்து எதுவும் சொல்லக்கூடாது என்று யசோதாவும் நிம்மதியடைந்தாள். அர்ஜுன் தன்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் முதல்ல இருந்து பார்க்க ஆரம்பித்தான். கடைசியாக நடந்த 2 கொலைகளும் கூட முன்பு மாதிரி ஒரே மாதிரியாகத்தான் அடித்து கழுத்து நெரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போது சமீபத்தில் நடந்த இந்த 2 கொலைகளும் அப்படி தான் நடந்திருக்கு. இறந்த 4 பேரும் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் இல்லாதவர்கள். 2 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள், ஒருவன் மதுரையை சேர்ந்தவன். இப்போ கடைசியாக இறந்தவன் சிதம்பரத்தை சேர்ந்தவன். ஆனால் கொலையாளின் கைரேகைகள் எல்லாம் சரியாக தெரியவில்லை. கையில் பிளவுஸ் மாட்டிக்கொண்டு தான் இந்த கொலைகளை செய்திருக்கிறார்கள். யாரோ 2-3 பேர்கள் சேர்ந்து தான் இந்த மாதிரி கொலை செய்திருக்க முடியும் என்று அர்ஜுன் யோசிக்க ஆரம்பித்தான். ஃபிங்கர் பிரிண்டில் தெளிவாக அந்த கைரேகைகளை காட்டவில்லை. யார் அவர்கள்? எதற்காக இந்த கொலைகள் எல்லாம் செய்தார்கள்? ஒருவனா, 2 பேரா, 3 பேரா? எப்படி கணிக்கை செய்து பார்த்தாலும் அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுவும் இறந்தவர்கள் அனைவருமே சென்னையில் வைத்தே கொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். ஒருவேளை அவர்கள் சென்னை வருவது தெரிந்து கொண்டு கொலைகள் செய்யப்படுகின்றதா, இல்லை அவர்களை அந்த இடத்திற்கு வரவைத்து கொலைகள் செய்யப்படுகிறதா? இதை ஏன் நான் சிறிதும் யோசிக்கவில்லை? ஆரம்பத்திலே எனக்கு ஏன் இந்த சந்தேகம் வரவில்லை என்று நினைத்து இறந்து போன அனைத்து நபர்களை பற்றியும் தீவிரமாக
சேகரிக்க தொடங்கினான். முதலில் 4 பேருக்குமே யாரோ ஒரு ஃபோன் நம்பரிலிருந்து ஃபோன் பேசி வர வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட மொபைல் எண் அந்த 4 நபர்களின் செல்போனிலும் பதிவு செய்யப்பட்டு இருந்ததை அர்ஜுன் உறுதி செய்து கொண்டான். சரி, அந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டால் நினைத்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. அதனுடைய சிம் கார்டு அட்ரஸும் போலியான அட்ரஸ். இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தந்து அந்த மொபைல் எண்ணை தொடர்ந்து கவனித்து கொண்டே வர சொன்னான் அர்ஜுன். இதே வேலையாக இருந்ததனால் அவனால் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அர்ஜுனனின் கவனம் முழுவதும் இந்த கொலை கேஸிலே இருந்தது. கிட்டத்தட்ட 4 பேர் இறந்திருக்கிறார்கள். கமிஷனர் திட்டத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இது தொடர்கலை தொடர்ந்து நடக்கின்ற தொடர் கொலைகள் என்று தெரிந்தும் கூட ஏன் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை? ஏன் நம்ம இதை சீரியஸாக பார்க்கல? கமிஷனர் சார் சொல்கிற மாதிரி நம்முடைய கவனமும் கொஞ்சம் சிதறி தான் போச்சு. எப்படி தான் இந்த கொலைக்காரனை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த கொலைக்காரனை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அவன் ஒருத்தனா 2 பேரா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கொலைக்காரனை நான் கண்டுபிடிச்சே தீரணும் என்று முடிவெடுத்தான் அர்ஜுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த 14ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் 15ஆம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். அர்ஜுன் அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பானா, இல்லை அவந்திகாவே வீட்டிற்கு சென்று பெண் கேட்பானா? இந்த 2இல் அர்ஜுன் இப்போது என்ன முடிவெடுப்பான் என்று எனக்கே தெரியவில்லை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரு ராஜ். இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.